அட்டகாசமா ஒரு அவியல் சாப்பிடணுமா? கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி மட்டும் ஒரு நம்பர் அதிகமா போடுங்க. அப்புறம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காவும், கத்திரிக்காவும் கண்டிப்பா இதுல வேணும். கத்திரிக்காவோட அளவு எக்ஸஸா இருந்தா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. குக்கர்ல தேங்காய் எண்ணெய் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதும் நீங்க அத வெட்டி வச்சிருக்க காய்கறிகளெல்லாம் உள்ள சேர்த்துடலாம். அது கூடவே காயத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கிளறி விடுங்க. இதுல வந்து நீங்க மஞ்சள் தூள் வந்து நம்ம கலருக்கு தான் போடுறோம். ஸோ உங்களுக்கு கலர் நல்லா வேணும் அப்படிங்கிற நீங்கள் எக்ஸஸாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் தான் வைக்கிங்க. 2 விசில் விட்டுனா நம்மளுக்கு வந்து கொழிஞ்சு போயிடும். இன்னொரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், அப்புறமா மிளகாய் எல்லாம் தேவைக்கேற்ப எடுத்து நீங்கள் வந்து அதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் நிறையா இருக்கணும், அப்போ தான் அவியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கும். இது கூடயே நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஜஸ்ட் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கெட்டியான வரைக்கும் கிளறுங்க. தாளிப்போட இறக்குங்க. சூப்பரான அவியல் ரெடி.